ஹலோ ஒன் அண்ட் நைன் வெல்கம் டு அஜிப். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கே இந்த படம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் தான் வந்துட்டு ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்தேன். நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்பாட்ஸ் ட்ராமா, சரிங்களா. ஸோ ஒரு ரெண்டு லைக் வந்து அப்படி எப்படி சொல்றது, ஒரு லோவர் கிளாஸ் பசங்க விசஸ் ஹை கிளாஸ் பசங்க, கிரிக்கெட் டீம், ஓகேவா, அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லோவர் கிளாஸ் ஸ்கூல்லேயே வந்துட்டு ரெண்டு பிரிவா வந்து ரெண்டு டீம் வந்துட்டு அவங்களே சண்டை வந்துடும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு லோவர் கிளாஸ் டீம் இருக்காங்களே, சரிங்க, இந்த தெருல வளர்ற பசங்க, ஓகேவா, அடால்ட் இருக்காங்க. ரெண்டு டீமும் எதிர்க்க ஆப்போசிட்டா இருந்த ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிளே பண்றாங்க. இந்த என்ன ஹை கிளாஸ்டா ட்ரெயின் பண்ற இந்த டீம் கூட. ஸோ சரிங்களா, இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகுது. சரி, நல்ல ஒரு ஸ்டோரி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த படத்தை, பட் வந்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு ரிவ்யூன்றது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூன்றது பண்றேன். சரி, எத்தனை பேர் ப்ளூ ஸ்டார் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு நம்ம கோவிந்த் வசந்தா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு சாங் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரதீப் குமார் வாய்ஸ்ல ரயிலின் ஒலிகள்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க கூட ஒரு லைன் பாடியிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. ஸோ அதை தவிர்த்து ஒரு ரெண்டு பாடல்கள் இருக்கு, பட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங் தான் அந்த நல்ல ஒரு லவ் சாங்கா இருக்குங்க. லிரிக்ஸா இருக்கட்டும், பிரதீப்போட வாய்ஸா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. அது படத்துல நல்ல ஒரு பிளேஸ்ல தான் வருது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஸ்பாட்ஸ் டிராமானால வந்துட்டு, டிராமான்னு சொன்னாலே வந்துட்டு ஃபேமிலி தான், ஓகேவா. ஸோ ஃபேமிலி சைட் காமிப்பாங்க, ஓகேவா. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளு எப்படி பிரிஞ்சு போயிருக்காங்க, யாரெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கா, சரிங்களா. அந்த ஒரு ஆளே தான் அந்த டீமை பிரிச்சு வச்சிருப்பாங்க, ஓகேவா. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி ஊருக்குள்ளேயே பிரிவினே இருக்கு. அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்னதான் வந்துட்டு இந்த என்னது ஹை கிளாஸ் இந்த கிரிக்கெட் அந்த ஒரு விளையாட்டு வந்துட்டு விளையாட்டா பாக்குற சில பசங்க இருக்காங்க. அதே வச்சு வியாபாரமா ஒரு கௌரவமா பாக்குற ஒரு டீமோ இருக்கு. அதுவும் ரொம்ப அழகா கொஞ்சம் அந்த ஸ்பாட் பாலிட்டிக்கே கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க. அந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மெயினா வந்துட்டு நம்ம அசோக் செல்வன் அண்ட் வந்துட்டு நம்ம சாந்தனுவோட ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா. அவங்க கெட்டப்ஸா இருக்கட்டும், அவங்க லுக்கா இருக்கட்டும், ஓகேவா, ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டா இருக்கு. அதுவும் நம்ம அசோக் செல்வன் நம்ம எப்படி பார்த்துருப்போம், நல்லா லவ்வர் பாயா, ஓகேவா, நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் கையா பார்த்துருப்போம், சரிங்களா. சாந்தனு ஆப்வியஸ்லி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் டார்க் ஸ்கின்ல தான் இருப்பாரு, ரைட்டா, ஓகேவா. நம்ம ஸ்கின்ல தான் இருப்பாரு, ஓகேவா, அப்படியே தமிழ்நாட்டு கலர்ல, ஓகேவா. ஸோ அவர் நார்மலாவே ரொம்ப அழகுதான். அசோக் செல்வன் வந்துட்டு அப்படியே வெள்ளைன்னு பார்த்துருப்போம், இவ்வளவு சாமா ஃபேரி ஸ்கின்னா பார்த்துருப்போம். இதுல அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டா மேக்கப்லாம் அடிச்சு டிஃப்ரெண்ட் லுக்ல காமிச்சிருக்காங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன சொல்றது, கீர்த்தி பாண்டியன் அவர் ஒய்ஃப் கூட நடிச்சிருக்காரு, ஓகேவா. ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்குள்ள இந்த படத்துல நல்லா அவங்களோட கெமிஸ்ட்ரி, இந்த லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, ஓகேவா. ஸோ போக அந்த டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. என்ன அந்த காமெடி வருது, ஓகே, கொஞ்சம் அந்த கேங்ஸ்குள்ளே காமெடி செப்பரேட்டா இந்த காமெடி தனியா எப்படி சொல்லுது, காமெடி ஆக்டர்னு வைக்காம யாரையும் இவங்க கூட காமெடி பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஃபேமிலி கூட காமெடி, ஓகேவா. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நிஜமா சொல்ல போனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பக்ஸ், ஓகேவா, பக்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு கார்டனரா வருவாரு. ஆக்சுவலி அவர் தான் வந்துட்டு அந்த புது டீம் ரெண்டு டீமும் சேர்த்து வச்சு, அந்த லோக்கல் டீம் இருக்குல்ல, ரெண்டு டீமே வந்துட்டு ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு டீமா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, நல்லா இருக்கும். ஒரு சாதாரண அது என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவளை எப்படி சொல்றது, அவ்வளவு நாலேஜ் இருக்கு அவருக்கு அந்த கிரிக்கெட்டை பத்தி சொல்லி கொடுப்பாரு, ஓகேவா. எப்படி இந்த மண்ணில் விளையாடுறது, எப்படி அந்த மேட்ல விளையாடுறது, அதெல்லாம் ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணுவார். அந்த டீமை ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணிட்டு கொண்டு போவாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இளங்கோ குமரவேல் அவர் வந்துட்டு அவங்க அப்பா ரோல் பண்ணியிருப்பாரு. நம்ம அசோக் செல்வன் ரஞ்சித் கேரக்டருக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு, ஓகேவா. ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு கேரக்டருங்க, சரிங்க. அவங்க அம்மா வந்துட்டு நொய் கத்திக்கிருப்பாங்க, பாசமானவங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க கடைசி ரெண்டு பசங்க இருப்பாங்க, ஒன்னு ரஞ்சித், அதுக்கப்புறம் ஒன்னு வந்து சாம், ஓகேவா. அண்ணன் தம்பி, சாம் தான் தம்பி. அவங்க அம்மா வந்து சாம தான் கொஞ்சுவாங்க, அவங்க அம்மா சப்போர்ட், ஓகேவா. அதான் பேர் கூட பாத்தீங்கன்னா சாம், கிறிஸ்டின் பேரு, ஓகேவா, ஹிந்து கிறிஸ்டின் மேரேஜ். ஸோ மூத்த பையனுக்கு ரஞ்சித் பேரா, அவங்க அப்பா வந்துட்டு செம்ம சப்போர்ட், ஓ ஷூ நான் வாங்கி தரப்பா, நீ ரொம்ப மோட்டிவேட்டா பேசுவாரு. இந்த மாதிரி நீ கிரிக்கெட் செலெக்ஷன் போ, நீ இருக்க திறமைக்கு நீ செலக்ட் ஆயிருவேன், ஓகேவா, நல்லா ஆடு, அப்படி இப்படி நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசுவாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர், ஓகேவா. அவர் எப்ப பார்த்தா நீ பொண்டாடி திட்டிருப்பாரு,
அப்பதான் நீ பிள்ளைய அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீ போயா நல்லா உனக்கு வேலை கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டால என் பிள்ளைக்கு இருக்கிற திறமைக்கு அவன் நல்லா ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்லா வேலை கிடைக்கும், அந்த மாதிரி அவ்வளவு மோட்டிவேட்டா பேசுவாரு. இதுதாங்க ரொம்ப தேவை. இப்படிதான் மோட்டிவேட் பண்ணுவாங்க பசங்களை. ஓகேவா, இப்போ நல்லா ஆடியா அவ்வளவு சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அவர்கிட்ட கொடுத்த டயலாக் இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கணும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிஜமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா. ஸோ எல்லாம் கொடுத்த கேரக்டர் எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கிரிக்கெட் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஆட தெரியாது, பட் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நான் மேட்சும் பார்த்தது கிடையாதுங்க. லைக் வந்து சினிமால எடுக்கிறாங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் அதுக்காக எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வேணும், என்ன மாதிரி நம்ம அடிக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க, ரைட்டா. அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. கிரிக்கெட் எப்படி எனக்கே ஒரு ஆர்வம் தோணுச்சு, கிரிக்கெட் எப்படி விளையாடணும் கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே எடுத்திருந்தாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அசோக் செல்வனுக்கும் நம்ம சாந்தனுக்கும், ஓகே, சாந்தனு ராஜேஷ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் இந்த படத்துல வந்து சாந்தனுவை விட அசோக் செல்வனுக்கு தான் அந்த மாஸ் சீன்ஸ், ஓகேவா, அந்த நடந்து வருது, கேமரா க்ளோஸ் அப் கிட்ட கொண்டு போய் பிஜிஎம் போடுறது, ஓகேவா. அதுல அதுக்கு வந்துட்டு அசோக் செல்வன் தான் ரொம்ப அந்த மாதிரி மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு. எனக்கு நான் பார்த்தப்போ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து நம்ம டைரக்டர் ரஞ்சித், ஓகேவா. அதனால தான் இந்த கேரக்டருக்கு ரஞ்சித் பேர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல, டேரக்டர் கேட்டால் தான் தெரியும். ஒரு இந்த படம் வந்துட்டு 2 hours 46 minutes. இங்க பார்க்க அவளை அந்த லேகு அது எதுவுமே எனக்கு ஃபீல் பண்ணல. ஒரு கரெக்டான லென்த்தான ஒரு படம் தான். சரிங்க. எங்கேயுமே அந்த லேக் 2 hours 46 minutes அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு. பிகாஸ் அந்த ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, கிரிக்கெட்னு அந்த மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச் பார்க்க நமக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்துருந்தது. இந்த படத்தை பார்க்கறதுக்கே அந்த ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இந்த டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா. அதுக்கப்புறம் அந்த புல்லட் பாபுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இறக்குவாங்க, ஓகேவா. அது ரொம்ப ஒரு மாதிரி மாசான கேரக்டரா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, அது அந்த கேரக்டருக்குன்னு ஒரு பில்டப் கொடுப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு நல்லா எங்கேஜிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டாரி பிளாட். இந்த கிரிக்கெட்னு சொன்னாலே கண்டிப்பா தமிழ்நாட்டு பசங்களாம் வந்துட்டு, தமிழ்நாட்டுல ஓவரால் இந்தியாவுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். எனக்கும் வந்துட்டு இந்த கிரிக்கெட் கத்துக்கணும் அந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டின ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன். நிறைய கிரிக்கெட் என்ன சொல்றது, கிரிக்கெட் பேஸ் பண்ணி நிறைய ஃபிலிம் வந்திருக்கு, ஓகேவா. இதே அதே வருஷத்துல 2024 வந்துட்டு இந்த படம் ஒரு படம் வெளியாடுச்ச, என்னமோ லப்பர் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த படமா இருக்கட்டும், ஜீவா அந்த படமா இருக்கட்டும், அதுவும் கிரிக்கெட் பேஸ் பண்ண படம் தானே, அந்த படமா இருக்கட்டும். நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமால. பட் எனக்கு இந்த படம் வந்துட்டு பாக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்தனால எனக்கு வந்துட்டு கிரிக்கெட் கத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டின ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன். ப்ளூ ஸ்டார் அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைட்டிலும் வந்துட்டு அந்த டீமோட பேர் தான் ப்ளூ ஸ்டார், அதை கெச்சியா வச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் ப்ளூ ஸ்டார் படம் பாத்தீங்க, எத்தனை பேர் பிடிக்கலன்னு சொல்லி கீழே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா. கோவிந்த் வசந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அந்த ரயிலின் ஒரிகள் அந்த சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல. சரிங்களா. எத்தனை பேர் அந்த சாங் பிடிக்கலன்னு சொல்லி கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஃபேமிலி டேக் கேர், பை.